ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் கோலம்லாம் போட்டோன்னா இப்போ தான் சூரியன் பாருங்கள் லைட்டாக எட்டி பார்க்குறான். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்காக சாம்பார் தான் வைக்க போகிறேன். காலையில் டிஃபனுக்காக பருப்பு சாதம் பண்ண போகிறேன். பருப்பு சாதத்துக்காக பச்சரிசியும் பருப்பும் சேர்த்து களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். குக்கரில் சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுட்டு பருப்பு வெந்தோடனே அதே குக்கரில் பருப்பு சாதம் தாளிச்சிக்கலான்ட்டு ஒரு சின்ன குக்கரில் ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டாச்சு. பருப்பு வேக போடும் போது கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக போட்டிங்கன்னா வாய்வு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்குள்ளே பாலும் வந்துருச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். பருப்பு வெந்தோடனே பருப்பை மாற்றிட்டு அதே குக்கரில் பருப்பு சாதத்துக்கு தாளித்து விட்டு விசில் விட்டுட்டேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பாருக்கும் தாளித்து விட்டுட்டு கத்திரிக்காவும் பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல். தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணணும். பாப்பாவுக்கு மத்தியானம் தான் ஸ்கூலுங்கிறனால அவளுக்கு லஞ்சு கிடையாது. பருப்பு சாதம் ரெடி ஆனோடனே தம்பிக்கு சாப்பிட போட்டு கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.